சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் பூலோக சொந்தம் அல்ல, பரலோக சொந்தம் என்பதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். எத்தனை பேர் இதை நீங்க பிராக்டிகல் லைஃப்ல உணர்றீர்கள் என்று தெரியல. நாகப்பட்டினம் பகுதியில நான் ஒரு பாஸ்டர பார்க்க போனேன். அவர் முன்ன பின்ன அறிமுகமெல்லாம் கிடையாது. 1 மாசமா அவரிடத்துல கொஞ்சம் ஒரு 5 தடவ பேசிக்கிறேன். கோத்தகிரி பாஸ்டருடைய நண்பர் அவர். நான் அந்த பஸ் ஸ்டாண்ட் போய் இறங்குனோன்னே, அவர் என்னை 2 வீலர்ல பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பேசி என்னை ஒரு சகோதரனாக ஏற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, பிராக்டிகல் லைஃப் அடுத்த பக்கம் அந்த திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் நாம் எப்படியாக இருக்கிறோம். இதை நான் அறியாதவனாக எத்தனையோ நாட்கள் நானும் ஆலயத்துக்கு சென்று சென்று பைபிளை படித்து மத வைராக்கியம் உள்ளவனாக நான் வாழ்ந்தேன். அதுக்கு பின்புதான் யோசிச்சேன், நான் இது எதுக்கு நான் இந்த 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 கிறிஸ்தவத்துக்குள்ள நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத பத்தி நான் யோசிக்கும் பொழுதுதான் கேரக்டர். அன்பானவர்களே, என்னுடைய கேரக்டர் மாறலினா, நான் பைபிள் படிச்சு நான் ஜெபம் பண்ணி நான் என்னதான் நான் ஊழியம் செஞ்சாலும் அது பிரயோஜனம் இல்லை என்பதை அறிந்து கொண்டேன். கர்த்தருக்கு பிரியமான ஒன்றை நான் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும், அதுதான் முக்கியமான ஒன்று. இந்த நாளினுடைய தலைப்பு, என்னை பின்பற்றினால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற முடியுமா? ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியுடன் இந்த தலைப்பு ஆரம்பிக்கிறது. என்னை பின்பற்றினால், நான் மனிதன். அன்பானவர்களே, என்னை பின்பற்றினால் நீங்களும் கூட இன்னும் நம்மை பின்பற்றினால் நம்மை சுற்றியுள்ள மக்கள் இயேசு கிறிஸ்துவை காண முடியுமா என்பதைத்தான் இந்த நாளில் நம்ம பார்க்க இருக்கிறோம். மார்க் 10:21 நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருமையான ஒரு வசனத்தை பதிவு செய்கிறார். மார்க் 10:21. இயேசு அந்த வாலிபனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்த திருத்தமான ஒரு வார்த்தையை சொல்வதை பார்க்கிறோம். மார்க் 16:24 என்ன சொல்லப்படுது? அப்பொழுது இயேசு தம்முடைய சீசரை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொரு வசனத்தையும் பார்த்துடலாம். லூக்கா 18:22 வசனம். இயேசு அதை கேட்டு, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உனக்கு உண்டானவெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. ஆண்டவர் என் மதத்தை பின்பற்றி வா, நான் செய்கிற ஆராதனையை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லவே இல்லைங்க. என்னை பின்பற்றி வா. இப்ப நான் வரைக்கும் அந்த ஒரு குவாலிட்டியை நம்ம யோசிக்கணும். இப்ப யாரு தான் சொல்ல முடியும் என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம எல்லாரும் காலையில வேதாகமத்தை படிச்சிருப்போம். படிக்காம யாருமே கண்டிப்பா வெளியே வரமாட்டாங்க. 90% கிறிஸ்தவர்கள், 10% அது இந்த வாலிப அது வேற விட்டுருங்க. கண்டிப்பா சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமையான போறது உண்டு. 1ஆம் தேதி திருவிருந்தும் எடுப்பதுண்டு. நமது வருமானத்துக்கு தக்கதாக காணிக்கையும் கொடுக்கலாம். அன்பானவர்களே, நானும் கூட இப்போ சமீபமாக கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக நான் காணிக்கையை இப்படியாக பிரித்து நான் கொடுக்குறேன் என்று சொல்லி உங்களுக்கு நான் சபைக்கு நான் கொடுக்க கூடாது என்று சொல்லவில்லை. எனக்கு ஆண்டவர் உணர்த்தியது ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஓகே, அப்போ ஒரு 3 நேரத்துக்கு முன்னால ஒரு பெரியவரை பார்த்தேன். அவர் ரொம்ப காலத்துக்கு முன்னால நல்லா இருந்தவர். ஐயா என்ன பண்றீங்க, எப்படி இருக்கீங்க? பையன் நண்டிதான் வாழ்றேன் அப்படின்னு மாதிரி சொன்னார். ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. ஒரு 75 வயசு பெரியவர் தன் மகனை அண்டி வாழ்வது என்பது மிக கடினமான ஒன்று. அப்போ என்னுடைய பார்சலிருந்து ஒரு சிறிய தொகையை எடுத்து கொடுத்து அவரோடு செல்ஃபி எடுத்துக்கொண்டேன். அன்பானவர்களே, அவருக்கு சொன்னேன்,
இயேசு கிறிஸ்துவை வேண்டுங்கள் என்று சொல்லி நான் கடந்து வந்து விட்டேன் அன்பானவர்களே. இப்ப அடுத்த பகுதியில் இப்ப நானும் சர்ச்சுக்கு போறேன், நானும் பைபிள் படிக்கிறேன், நானும் வந்து எல்லா மத சடங்காச்சாரங்களை எல்லாமே நான் வந்து செய்யறேன் நான். ஆனா என்னுடைய வாழ்க்கை பார்த்து ஒருவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற முடியுமா என்பதுதான் கேள்வி. கொஞ்சம் சிரமம் தாங்க. நான் ஒரு இப்போதுதான் ஒரு 50%, 60%, 70% முழுவதும் நான் வந்து ஒன்றும் பிடிக்கல. வந்து அந்த ஒரு உயரத்தை பிடிக்கல. இன்னும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். முடிந்தவரை நான் இருக்கிறேன், இருந்து கொண்டிருக்கிறேன், இனியும் இருப்பேன். இல்லாத காரியங்களுக்காக, இல்லாத அந்த நேரங்களுக்காக நான் வருந்துகிறேன். நானும் ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேட்கிறேன். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இந்த பக்திக்குரிய காரியம் எல்லாம் நம்ம வந்து எல்லாம் ஈஸியா செஞ்சிடலாங்க. அதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. அதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் வந்து மனம் திரும்பணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை. காணிக்கை கொடுக்குறவங்க எல்லாருமே மனம் திரும்பி இருக்காங்க, சொல்லவே முடியாது. ஓகே, பின்பற்றுதல் என்பது மிக கடினமான ஒன்று. ஒரு நடிகரை சாதாரணமாக பின்பற்றி விடலாம், சுலபமாக பின்பற்றி விடலாம். இன்றைய கிறிஸ்துவ உலகத்திலையும் கூட பாடகர்களை அங்கே வந்து என்னுடைய நண்பர், நாங்கள் 4 பேர் டீமாக வந்து அங்கே அந்த நாகப்பட்டினம் பகுதிக்கு ஒரு ஹாஸ்டலுக்கு, ஒரு 80 பிள்ளைகள் அடங்கிய ஒரு ஹாஸ்டலுக்கு நாங்கள் வந்து ஊழியத்துக்கு சென்றிருக்கும் போது, அந்த ஒரு பிரபல பாடகருடைய பெயர் சொல்ல நான் விரும்பல, பாடகருடைய அந்த பாடலை போட்ட உடனே எல்லா பிள்ளைகளும் பக்கத்துல வந்து நெருங்கி நின்ட்டாங்க. ரொம்ப என்னுடைய நண்பருக்கு மிகவும் கஷ்டமா போனது. எல்லாம் வாலிப பிள்ளைங்க, ஏன்டா அந்த பாட்டை போட்டன்னு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு நடிகரை பின்பற்றுகிற நிலை இன்று இருக்கிறது தமிழ்நாட்டில். ஒரு அரசியல்வாதியை பின்பற்றுகிறார்கள். இந்த தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணத்துக்கும், கொஞ்சம் பிரியாணிக்கும், அப்புறம் ஒரு தவறான பழக்க வழக்கத்துக்கும் அடிமைகளாக இருக்கிறது. 1000 ரூபாய் சம்பளம் வைக்கலாம். என்னுடைய கோயம்புத்தூர்ல என்னுடைய நண்பர்களுடைய கம்பெனியில வேலை செய்கிற ஒரு சிலர் அந்த தேர்தல் நேரத்தில் வேலைக்கு வரமாட்டாங்க. ஆனா அவன் வந்தா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளம். ஆனா அந்த அரசியல்வாதி பின்னால போனா 100, 200 தான் கொடுக்குறாங்க. அப்புறம் கொஞ்சம் ஜாலியா இருக்கும், அவ்வளவுதான். அதுக்காக அந்த அரசியல்வாதியை பின்பற்றுகிறாங்க. ஈஸியா பின்பற்றிட்டான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது சாதாரண விஷயமே அல்ல. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஓகே, அவர் ஆண்டவர். ஆனா ஒரு தேவ மனிதன் இப்படியாக சொன்னார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவதாய் இருங்கள். பெரிய சவாலான ஒரு வசனங்க இது. எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சவாலா இருக்கு. நமக்கும் ஒரு சவாலாக இருப்பதை நாம் உணரலாம். 1 கொரிந்தியர் 11:1 அந்த வசனம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 11:1 சொல்லப்படுது. 1 கொரிந்தியர் 4:15-16 என்ன சொல்லப்படுதுன்னா, கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷனால் நான் உங்களை பெற்றேன். ஆகையால் என்னை பின்பற்றுவரார்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். எப்படிங்க ஒரு மனிதன் தைரியமா இப்படி வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை விடுறது ஒரு பெரிய சவால். அதுதான் உண்மையான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை பத்தி நிறைய பேர் பேசுறது இல்லை. ஏன்னா அவங்களால வாழ முடியறது இல்லை. வாழ்ந்தா தானே சொல்றதுக்கு அன்பானவங்க. நான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் வாழ்ந்து விட்டேன் என்று நான் பெருமையை அடிக்கவில்லை. நான் வாழ முயற்சி செய்கிறேன். ஆனால் இந்த பிரசங்கத்தை செய்கிறேன் அன்பானவர்களே. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 7, 8, 9 என்ன சொல்லப்படுதா, இன்னவிதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல்
நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டும் என்று அப்படி செய்தோம். அன்பானவர்களே, பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான வாழ்க்கை. இப்படிப்பட்ட வசனங்களை நிறைய பேர் படிக்கிறதும் இல்லை, அதை யோசிக்கிறதும் இல்லை. ஓகே, இந்த நாளில் நம்ம கொஞ்சம் நம்ம அதிகமாக சிந்திப்போம். நான் 3 நேரம் நன்றாக சாப்பிடுகிறேன், நன்றாக தூங்குகிறேன், உடற்பயிற்சி செய்கிறேன். இப்படித்தான் நான் பின்பற்றினேன். அன்பானவர்களே, நான் என்னை தாழ்த்துகிறேன். ஒரு மிஷனரி கஷ்டப்பட்ட ஒரு ஒரு நிலையையோ மற்ற விதமான கஷ்டங்களையோ நான் அனுபவிக்கவில்லை. ஆனால் இருந்தாலும் நான் ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன். என்னுடைய வண்டி 2005 வருடம் வாங்கப்பட்டது. ஆக்சுவலா அதை செகண்ட் ஹேண்டாக தான் வாங்கினேன். நான் வண்டி ஓட்டிட்டு, நான் யாருக்கும் புது வண்டி வாங்கக்கூடாதுக்காக இதை சொல்லவே இல்லை. நான் என்னுடைய இதை பற்றி சொல்கிறேன் நான். அப்போ அந்த வண்டி நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு. இந்த வண்டியில் தான் நான் ஊட்டியெல்லாம் போயிட்டு வர்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்போ ஒருத்தர் முன்னால் வண்டியில் புது வண்டியில் போகிறாரு. அப்போ எனக்கு ஒரு ஆசை உண்டு. நான் மனிதன் தான். அப்போ நான் யோசிப்பேன், ஆண்டவரே, புது வண்டி எனக்கு நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லி ஒரு நிமிஷம் யோசிப்பேன் நான். அதுக்கு பின்பாக இருக்கிற வண்டி போதுமே. எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, எத்தனையோ பேர் தேவையோடு இருக்கிறாங்க. இன்னைக்கு என்னுடைய பிரேயர் லிஸ்ட்ல 1 லட்சம் தேவை. 1 லேக் படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்கள், உடம்பு சரியில்லாத இருக்கிற வீல் சேர் வாங்கணும். இப்படி பல விதமான பேர்டன்ஸோட நாங்கள் இருந்துட்டு இருக்கிறோம். இருந்தாலும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அதிசயத்தை செய்யும் போது திடீரென்று பொள்ளாச்சியிலேருந்து ஒருத்தர் நான் கிறிஸ்டின் கூப்பிட்டாரு. ஐயா, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கொடுங்க. அவர் அவ்வப்போது கொடுக்கவர் தான். அப்புறம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திடீர்னு ஒரு 2000 போட்டு விட்டார். இப்படி நிறைய பேர்த்திலிருந்து வராது. இருந்தாலும் கர்த்தர் நல்லவர். எனக்கும் ஒரு சில நிலையில எனக்கு வருமானம் அப்படிப்பட்ட அதிசயங்களும் நடக்குது. ஓகே, நான் என்ன சொல்றேன்னா, கஷ்டத்தோடு தான் ஆண்டவரை பின்பற்றினார். நான் என்னை எளிமையாக்குகிறேன், உண்மையாக்குகிறேன், பரிசுத்தமாக்குகிறேன். இன்னும் இன்னும் என்னை பார்ப்பவர்கள் இவருடன் ஆண்டவர் இருக்கிறார் என்ற அடிப்படையிலே சிந்திக்க வேண்டும் என்று ஒரு தூண்டுகோலாக வாழ நான் ஆசைப்படுகிறேன் என்பானவர்களே. அப்போ எப்படி நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சிந்திக்கலாம். பின்பற்ற வேண்டும் என்று ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். ஆமா, இப்போ எப்படி நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் நம்ம சிந்திக்கலாம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 11, 12, 13 பவுல் அப்போஸ்தலன் எப்படி பின்பற்றினார், நான் எப்படி பின்பற்றுகிறேன், நாம் எப்படி பின்பற்றுகிறோம் என்று நம்ம கொஞ்சம் கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குற்றொன்றர்களும் தங்க இடம் இல்லாதவனமாய் இருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லோரும் புடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்வதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, எப்படி பின்பற்றார்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இதுல ஏதாச்சும் ஒரு கஷ்டம் நமக்கு இருக்கா? பின்பற்றி பாருங்க. நான் இந்த நாகப்பட்டினம் போறதுக்கு பெரிய போராட்டமா இருக்கு. ட்ரெயின் டிக்கெட்டு சரியா கிடைக்காது, அப்புறம் பஸ்ல போனா ரொம்ப சிரமமா இருக்கும். லாஸ்ட் டைம் எல்லாம் பெரிய போராட்டம், கடைசி நாள் டிக்கெட்டே கேன்சல் ஆகி போச்சு. அப்புறம் திடீர்னு நான் ஆக்சுவலாக சரி பஸ்ல போகலான்னு முடிவு பண்ணி அங்க பஸ்ல ஏறி போனா அந்த ஒரு ஏசி பஸ். சரி, ஓகே, கொஞ்சம் சௌரியமா போயிடலான்னு சொல்லி போட்டு அந்த பஸ்ல தஞ்சாவூர் வரைக்கும் உட்காந்து போனா 2 பேரு. நம்ம தமிழ்நாடு பஸ்ல எப்படி சீட்டு அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆமா, கொஞ்சம் குண்டா இருந்தா உட்கார ரொம்ப 2 பேரும் தான் உட்கார முடியும். ரொம்ப குண்டாவும் இல்லை, ரொம்ப ஒல்லியாவும் இல்லை,
2 பேர் உட்காந்துட்டாங்க. கடைசியில கார்னர் சீட்ட எனக்கு குடுத்துட்டாங்க. என்னை தள்ளி தள்ளி விடுறாங்க. இப்படி நான் சேலம் வரைக்கும் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன். சரி சொல்லி போட்டு கண்டக்டர் போய் கேட்டேன். முன்னால சீட்டு ஒரு சென்டர் சீட் காலியா இருக்குதுங்க. சார் நீ அதுல உட்கார்ந்துக்கிட்டான்னு கேட்டேன். சரி ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். இந்த ஓரத்துல உட்கார்ந்தவர் அந்த சீட்ல உட்கார்ந்தவரு, என்னை வந்து சென்டர்ல உட்கார உடவே இல்லைங்க. அப்ப நான் சொன்னேன், நானும் டிக்கெட் வாங்கியிருக்கேங்கய்யா. பின்னால உட்கார முடியல. அதனால முன்னால வரேன். உட்கார்ந்தா பயங்கரமா நசுக்குறாரு. ஒரு வழி ஆயிட்டுங்க இறங்கறதுக்குள்ள. எதுக்கு சொல்றேன்னா, ஒரு ஊழியம் செய்ய போகையிலே கஷ்டங்கள், நஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், வெட்கங்கள் உண்டு. அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவ நம்ம வந்து பின்பற்றணும். லக்ஸுரியா பின்பற்றுறாங்க நிறைய பேர். அது சரியான பாதை அல்ல. ஆண்டவரும் கடினமான பாதையில் தான் சென்றார் என்பதை நாம் வந்து நினைவு கூறணும். அப்போஸ்தலர் 20:19 என்ன சொல்லப்படுதுன்னா, அங்க எப்படி பின்பற்றாருங்க? வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். எவ்வளவு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இப்படிப்பட்ட கஷ்டம் எல்லாம் நமக்கு இல்லைங்க. எனக்கு இல்லைங்க, உங்களுக்கு இருக்குதுன்னு தெரியல. எப்படி நாம் பின்பற்றுகிறோம்? பின்பற்ற வேண்டும் என்று ஒரு ஆசீர்வாதம், எப்படி பின்பற்ற வேண்டும் என்று ஒரு ஆசீர்வாதம். 3 நேரம் நல்லா சாப்பிட்டு நல்ல லக்ஸரியா வாழ்ந்துட்டு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தான்னு சொல்றதுக்கு தான் நிறைய ஜனங்கள் உண்டு இன்னைக்கு. ஆண்டவர் சென்ற பாதையிலே சென்ற தேவ மனிதனுடைய பாதையிலே செல்வதற்கு இன்று ஆட்கள் மிக மிக குறைவாகிக் கொண்டே வருகிறார் என்பதை வருத்தத்துடன் இந்த நாள் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 27 வரைக்கும் என்ன சொல்லப்படுதுன்னா, அப்போ 16:23 படிக்கிறேன். அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனை ஆண்டரை பற்றி சொன்னதுக்காக அவங்களை வந்து சிறையில போட்டு தொழுமரத்துல கட்டி அடிச்சாங்கன்னு சொல்லி அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல நீங்க வந்து படிச்சுட்டு நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு இடத்துல ஒரு கிராமத்திலே நாங்கள் ஊழியம் செய்தோம். ஒரு டியூஷன் சென்டரை ஆக்குபை பண்ணி அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு நாள் எங்களை மதம் மாற்றுகிறார்கள் என்று சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சி கொடுத்துட்டாங்க. ரொம்ப கஷ்டமா போச்சு. என் நம்பரை வந்து அந்த என்னுடைய கால் எழுதி வச்சிருக்கேன். அப்ப எங்கெங்கெல்லாம் ஃபோன் பண்ணி என்னை வந்து கண்டபடி திட்டினாங்க. ஒன்றும் பேசவே இல்லை. எத்தனை பேர் வந்திருக்கீங்க மதம் மாற்றுறதுக்கு? இப்ப நான் கிறிஸ்டின்ஸ் வந்து பேசுனா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அருமையான நாள்ல நான் எப்படி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன்? நாம் எப்படி பின்பற்றுகிறோம்? அன்பானவர்களே, லக்ஸுரியா வாழ்ந்துட்டு நான் பின்பற்றுறேன் என்று சொன்னா அது பைபிளுக்கு ஒத்ததல்ல. அதுக்காக லக்ஸுரியா வாழக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. பேலன்ஸ்டா வாழணும்னு சொன்ன ஒருவர் அவர் வாழ்ந்து காமிச்சா போதும்னு சொல்லி போட்டு எல்லாம் வந்து அவர் எங்கேயும் ஊழியத்துக்கு கூட்டாலும் வரதே இல்லை. இப்படியும் இருக்கிறாங்க நிறைய விதமான ஜனங்கள். நாங்களும் மெசேஜ் போட்டு 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 சலிச்சு போச்சுங்க. சுரணையே இல்லைங்க. சிறுவர் ஊழியத்திலே எங்களுக்கு வந்து காணிக்கை இல்லை. சொந்த பணத்தை செலவு செய்துதான் இந்த சிறுவர் ஊழியத்தை செய்ய வேண்டும். ஏன்னா எதிர்கால இந்தியா இன்னைக்கு வந்து ஒரு கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்றால் எனக்கு சின்ன வயசுலயே அந்த பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். நிறைய சபைகளிலே இன்று இருக்கு. சண்டே ஸ்கூலே வந்து இல்லாமல் இருக்குது. ஏனென்றால் அதன் மூலமாக எந்த விதமான வருமானம் இல்லை என்று சொல்லி நிறைய பேர் அந்த சண்டே ஸ்கூலே வைக்கிறது இல்லைங்க. ஒரு சில சபைகளின் நண்பர்கள் போய் வந்து இப்படி வைங்கன்னு சொல்லி திரும்புவோம். அதனால வருமானம் இல்லை, எதுக்கு வைக்கணும்னு சொல்லி. அப்போ இப்படி எல்லாம் கொஞ்சம் சொல்லி இது மாதிரி சிறுவர் ஊழியம் எதிர்கால இந்தியா உங்கள் சபையை கட்டுவதற்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். எதிர்கால சபையை விழுந்துபட வாய்ப்புக்கு இது ஒரு காரணமாக இருக்கும். அதனால் நீங்கள் சிறு பிள்ளைகளை
தயவு செய்து நீங்கள் கூட்டி அவர்களுக்கு இயேசுவை கூட்டி சொல்ல வேண்டும் என்று சொல்லி இப்போ வந்து அநேக சபைகளில் ஆரம்பித்ததாக ஒரு நிறுவனத்தார் சொன்னார்கள். எங்களுடைய நண்பர் நிறுவனத்தார் கடினமாகத்தான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். ரொம்ப கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்ல. நாம் எப்படி பின்பற்றுகிறோம்? அன்பானது, தர்மியான நாள்ல நாம் கொஞ்சம் சிந்திப்போம் அன்பானது. முக்கியமாக கடினமாக உழைத்து அதில் வரும் வருமானத்தில் ஊழியம் செய்வது ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒன்று. உண்மையிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். சென்னையில ஒரு நண்பர் இருக்காரு. அந்த நண்பரிடத்திலே தொடர்பு வைத்துக் கொண்டு ஒரு சில முழு நேர ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்றார்கள் அப்படின்னா, நாங்கள் முழு நேர ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதனால் நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அப்ப இவர் சொல்றாரு, அப்படி இல்லைங்க, அது வந்து பழைய ஏற்பாட்டு காலம், புதிய ஏற்பாட்டு காலத்துல அப்படி இல்லை, வேலை செய்யலாம், அதில் வரும் வருமானத்தில் ஊழியம் செய்யலாம், அது வரும் வருமானத்தில் குடும்பம் நடத்தலாம். அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளலையா, நாங்கள் முழு நேர ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் வேலைக்கே போறது இல்லையா, எல்லாம் விசுவாசத்தில் வாழ்றோம், விசுவாசம் வாழ்றோம். சிந்திக்க வேண்டும் என்றால் எப்படி நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். நிறைய பேர் இன்னைக்கு வந்து பழைய ஏற்பாட்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் பழைய ஏற்பாடு படிக்க வேண்டாம் என்று சொல்லவே இல்லைங்க. நமக்கு புதிய ஏற்பாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிஷனல்னா தான் பழைய ஏற்பாடு. நியாயப்பிரமாணத்தை வைத்துக் கொண்டே இன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தை வசனங்களை வைத்துக் கொண்டே நிறைய பேர் புலப்போடுறதை நம்ம பார்க்கிறோம். அதனை நாம் எப்படி ஆதரிக்கிறோம்? நாம் இயேசு கிறிஸ்துவை எப்படி பின்பற்றுகிறோம் அன்பானவர்களே? இக்காலத்து கிறிஸ்தவர்களை பின்பற்றினால் கிறிஸ்துவை பின்பற்ற முடியுமா? திங்க் பண்ணி பாருங்க. நீங்க, நான் ஒரு கிறிஸ்துவை சந்திக்க சென்றேன். நீண்ட நாள் கழித்து அவர் ஒரு வேறு சபையார். அவரு என்னமோ நான் பின்வாங்கி போனவனாக என்னை நினைத்தார். அவர் அவருடைய சபையிலே நான் இருந்தேன். அப்பொழுது என்னை சகோதரனாக ஏற்றுக்கொண்டார். அப்புறம் திருவிருந்தெல்லாம் நாங்கள் எடுத்தோம், ஒட்டுக்கா ஊழியத்துக்கு போனோம். நான் கொஞ்சம் ஆண்டவருக்காக வெளியே வந்து ஆண்டவருக்காக நான் வாழ்ந்து கொண்டு இதே கோயம்புத்தூர்ல அவரை பார்க்கும் பொழுது அவர் எப்படி இருக்கணும்? ஏசாவும் யாக்கோவும் கட்டிப்பிடித்தது போல கட்டிப்பிடிக்காவிட்டாலும் அட்லீஸ்ட் உணர்வுனால் இருக்கணும் இல்லையா? திங்க் பண்ணி பாருங்க. இப்படி எல்லாம் இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றேன் என்று சொல்லி பொய் சொல்லி கொண்டிருக்கிற உலகத்தில், மாயான உலகத்தில் நம்ம ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பான. நாம் இப்படி இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால், என்னை பின்பற்றினால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற முடியுமா? அதுக்கு உதாரணமாக இந்த தேவ மனிதன் சவாலாக சொல்றார், என்னை பின்பற்றுங்கள். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான ஒரு மனிதன் என்ன சொல்லுகிறார்? என்னை பின்பற்றினால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற முடியும் என்று சொல்லி சவாலான ஒரு சில வசனங்களில் சொல்லியிருக்கிறார். எப்படி பின்பற்றுகிறார்? பின்பற்றினேன் என்றும் சொல்லியிருக்கிறார். சிந்திப்போம். சென்னையில ஒரு ஐயா டாக்டர் ஜெய்சிங், எல்லாத்துக்கும் தெரியும். அந்த குறிப்பிட்ட சபையிலே அவர் வந்து ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர், ஒரு மருத்துவராக பணியாற்றி வந்தவர். ஒரு எளிமையான மனிதர், கனிவாக பேசுவார். சாதாரணமா ஆட்டோல தான் போயிட்டு வருவாங்க. அவர் கார் வாங்குவதற்கு அவருக்கு தாராளமாக பணம் உண்டு. ஆனால் ஒரு ஆட்டோல தான் செழுமையாக போயிட்டு வருவாங்க. அவருடைய அந்த மருத்துவமனைக்குள் வருகிற ஏழைகளுக்கு அவர் இலவசமாக அறுவை சிகிச்சை செய்வதுண்டு. அவர் இறந்த உடனே அந்த சுற்றியுள்ள ஆட்டோக்காரங்க, அந்த மக்கள், நான் கிறிஸ்டியன் மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? இனி ஒரு தடவை
இப்படிப்பட்ட கடவுளை பார்க்க நான்கு அப்படிதான் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட கடவுளை பார்க்க முடியுமா என்று சொல்லி சொன்னார்கள் சொல்லி கேள்விப்பட்டேன். இப்படியும் ஒரு தேவ மனிதர்கள் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு மறித்திருக்கிறார்கள். நான் எப்படியாக இருக்கிறேன்? சிந்தித்து பார்ப்போமா? நமது வாழ்க்கை முறைகளை, தொழிலே நாம் என்ன செய்கிறோம்? வாழ்க்கையிலே, நமது பேச்சிலே, எண்ணத்திலே, சிந்தனையிலே, நமது நடக்கையிலே, இது எல்லாவற்றையும் பார்த்தால் ஒன்று கர்த்தர் சந்தோஷப்பட வேண்டும். இரண்டாவது, நம்மை பார்க்கிற மனிதர் ஒரு தூண்டுகோலாக ஆக்கப்பட வேண்டும். நாம் சொல்வது என்பது இரண்டாவது. சொல்ல வேண்டும், இல்லை என்று சொல்லவில்லை, கண்டிப்பா சொல்லணும். நான் இந்த காரைக்கால் ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பயண நான் முடிக்கிறேன். சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு எனக்கு பின்னால உட்காருங்க. உங்களை நான் பார்க்க முடியாது. என் முதுகுக்கு பின்னால வந்து உட்காராங்க. ஓகே, இந்த சேர்ல. அப்போ 2 வாக்கு அப்படி சொன்னாங்க. எனக்கு காத்துக்கு எட்டியது. அப்போ 2 30 ரூபான்னு சொன்னாங்க. 30 ரூபாயா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இந்த அம்மா சில்லறை காசுகளை எடுப்பதை நான் உணர்ந்தேன். என்னுடைய காதுகளை வைத்து சாப்பிட்டு விட்டு அந்த அம்மாவுக்கு சேர்த்தி கொடுத்துட்டு நான் போயிடலாம், அந்த அம்மா பார்க்க வேண்டாம், தெரியாம போயிடலாம், தெரியக்கூடாது இந்த உதவின்னு சொல்லிட்டு யோசிக்கும் பொழுது அந்த அம்மா என்னை பார்த்துட்டாங்க. ஹோட்டலுக்காக சொல்லிவிட்டாரு. உதவி செய்வது என்பது கடவுளுக்கு மட்டும் தெரிந்தால் போதும். பிறருக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. தெரியணும் அப்படிங்கிறது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஒரு தூண்டுகோலாக இருக்கலாம், இல்லைன்னு எதுக்கு எடுத்தாலும் நம்ம உதவி செய்து போட்டோ போடுகிற உலகத்தில் வாழ்ந்து வருகிறோம். அந்த அம்மாவுக்கு சொன்னேன், கர்த்தரை வேண்டுங்க. ஆமாம், நான் இயேசு கிறிஸ்து, நான் என்னை பின்பற்றினார் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற முடியுமா? உலகத்திலேயே மிக மிக உயர்ந்த ஆசீர்வாதம் ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். என்னை பார்த்து, என் செயல்களை பார்த்து ஒருவர் கிறிஸ்துவை பின்பற்றினார், அதைவிட இந்த உலகில் வேறொரு ஆவிக்குரிய லாபம் இல்லை. சிந்தியுங்கள், செயல்படுங்கள், ஒரு புதிய கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்தை கடந்து செல்லுங்கள். தேங்க்யூ.